மகமாயி நிறுத்து. என்னண்ணா ரிசல்ட் பார்க்கும்போது அபசோனமா? உன் பையன் 52% தான் எடுத்திருக்கான். 52? நீ எப்படி பார்த்த? ஆமா, இங்கிலீஷ்ல 55, தமிழ்ல 56, மேக்ஸ்ல 50, பிசிக்ஸ்ல 49, கெமிஸ்ட்ரியில 45, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 45. எத்தனை வாட்டி இதுல பார்த்தாலும் அந்த கம்மி மார்க் தான் வரும். இதை மறுபடியும் பார்க்கணுமா? சொந்தக்காரங்களாம் முன்னாடி ஃபோனில் தானே டார்ச்சர் பண்ணுவீங்க, இப்போ என்ன நேர்லேயே வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க? ஃபோன் பண்ணலாம் தான் நினைச்சோம். போன வாட்டி 10th ரிசல்ட் அப்ப என்ன பண்ணீங்க? எல்லா குடும்பத்தோட சேர்ந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதான் நானும் உங்க பெரியப்பாவும் 3 பஸ் மாதிரி நேர்லயே வந்துட்டோம். பேசாம போன் ஆன் பண்ணி வச்சிருந்துக்கலாம். ஆமா, சக்கரை 600க்கு 300ன்றது நல்ல மார்க் தான். நீ நினைச்ச காலேஜ்ல நல்ல கோர்ஸே கிடைச்சிரும். கிழிக்கும். உன் பெரியப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குடா. இவ்வளோ கம்மியா மார்க் எடுத்திருக்க? ஏக்கா, இப்படிதான் என் மவ போன வருஷம் 600க்கு 550 மார்க் எடுத்தா. இதுவே கம்மி மார்க்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதனே நீ வேற வெறும் 300 மார்க் தான் எடுத்திருக்க. அதுக்கு நீ சூசைட்ல அட்டெண்ட் பண்ணிடாத. உனக்கு அழுக வந்து அழுகுரு. அழுக வருது தானே? அழுக வருது தானே? வந்துருச்சு பெரியப்பா, அழுக வந்துருச்சு. வர அழுகுறான். அழுவாத மதனே, நல்ல மார்க் தான். நீ நினைச்ச மாதிரி உனக்கு இன்ஜினியரிங் சீட்டே கிடைச்சிரும். இன்ஜினியரிங்கா? தம்பி, பேசாம நீ நம்ம ஊர்ல வந்து மாடு மேய்ச்சிர. பெரியப்பா, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இல்லப்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்ல சம்பாத்தியம் வரும். இவ்வளோ மொக்க மார்க் எடுத்துட்டு உனக்கு என்ன ஆசை இருக்கு? ஃபர்ஸ்ட் உன் ஆசை என்ன சொல்லு பாப்போம். என்ன பெருசா இருக்க போகுது? 24 மணி நேரம் ஃபோன் நோண்டணும். அதானடா இந்த மார்க் பார்த்தாலும் தெரியல அவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு. சும்மா இருங்கண்ணே. மதனே சொல்லு, நான் 300 மார்க் எடுத்துட்டு இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு நல்லா தைரியமா சொல்லு. பெரியமா, எனக்கு விஸ்காம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு பெரியமா. ஐயோ டேய், என்னடா சொல்ற? விஸ்காம் படிக்க போறியா? ஏதோ நல்ல கோர்ஸ் மாதிரி தானே இருக்கு. விஸ்காம்னா? விஸ்காம்னா? ஓ, நடிக்க போறேன்றானா அவன். விஸ்காம்னா ஆக்டிங்கா? டேய் சக்கரை, நீ என்ன படிப்பேனா படிடா, நான் உன்னை மோட்டிவேட் பண்றேன். ஆனா இந்த விஸ்காம்லாம் வேணாம்டா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. ஏன் பெரியமா? ஆமா, நீ பாட்டு நீ விஸ்காம் படிச்சு நடிக்க போயிடுவ. அப்புறம் உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா. ஐயோ பெரியமா, விஸ்காம்னா நடிப்பு கிடையாது பெரியமா. அப்புறம் வேற என்ன? வேற என்ன சொல்லு, வேற என்ன? அது வந்து வேரியஸ் லேர்னிங் லைக் எடிட்டிங், போட்டோகிராஃபி, அது மாதிரிலாம் நிறைய இருக்குப்பா. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இதெல்லாம் படத்துல தானே வருது. நடிக்க போறன்றத டைரக்டா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு போய் சொல்ற. அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதான்டா. அப்படிதான் நான் போய் சொல்றேன். விஸ்காம்னா ஆக்டிங். இங்க பாரு, உன் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும்னா, நீ நல்லா சம்பாதிக்கணும்னா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா, நீ என்ன படிக்கிறன்னா இன்ஜினியரிங் தான் படிக்கணும். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர். ஏன் பெரியப்பா, நீங்க கூட ரொம்ப நேரம் யோசிச்சதை பார்த்தா ஏதாச்சும் நல்ல கோர்ஸா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இந்த இன்ஜினியரிங்காகவா எவ்வளோ நேரம் யோசிச்சிங்க? எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்கல்லப்பா, அதனால தான் யோசிச்சு சொன்னேன். ஓகே பெரியப்பா. நான் இன்ஜினியரிங் ஓகே தானா? சேர்ந்துடலாம்ல? சேர்ந்துடலாம். படிச்சிடலாம்ல? இன்ஜினியரிங் படிச்சிடலாம். முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம். ஓகே ஓகே. சந்தோஷம் தானப்பா? நல்ல கோர்ஸ் எடுத்து உருட்டுவானு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏதோ என்னால முடிஞ்சது. உன்னை இன்ஜினியரிங்னு முடிவு பண்ண வச்சு உன் வாழ்க்கையை பிரைட்டா ஆக்கிட்டேன். ஏன் பெரியப்பா, இன்ஜினியரிங் படிக்கிறதுனால என் வாழ்க்கை பிரைட் ஆயிடுச்சு. ஓகே பெரியப்பா, சந்தோஷம்.